தற்போது T20 உலகக்கோப்பை தொடர் என்பது நடைபெற்று வருகிறது. இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளில் வைத்து நடைபெற்று வரும் இந்த தொடர் இப்போது எதிர்பாராத திருப்பத்தை தொட்டிருக்கிறது. இந்த உலகக்கோப்பை தொடர் தொடங்கி இப்போது குரூப் சுற்றுகள் மட்டும்தான் நடைபெற்று வருகிறது. இந்த குரூப் சுற்றுகளின் முடிவில் சிறிய அணிகள் உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறிவிடும். பெரிய அணிகள் அடுத்தடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். ஆனால் இப்போது நடந்திருப்பது அதற்கு அப்படியே நேர்மாறாக. ஏனென்றால் இதுவரை எத்தனையோ உலகக்கோப்பை தொடர்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த முறை நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணி ஜிம்பாப்வே அணியிடம் தோற்று தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. இந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதேபோல பாகிஸ்தான் அணியும் இந்த முதல் சுற்றிலேயே வெளியேறும் சூழல் உருவாகியிருக்கிறது. ஆமாங்க, இந்த உலகக்கோப்பை தொடர் தற்போது நடைபெற்று வரும் இந்த சூழலில் மொத்தமாக 20 அணிகள் பங்கு பெற்று விளையாடி வருகிறது. இந்த 20 அணிகளில் 5 அணிகளாக 4 பிரிவுகளாக பிரிந்து ஏ பிரிவில் 5 அணிகள், பி பிரிவில் 5 அணிகள், சி பிரிவில் 5 அணிகள், டி பிரிவில் 5 அணிகள் என 5 அணிகளாக பிரிந்து விளையாடி வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இதுவரை முக்கியமான போட்டிகள் என்று பார்த்தால், அதாவது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த முக்கியமான போட்டிகள் என்று பார்த்தால், வெஸ்ட் இண்டீஸ் அணியும் இங்கிலாந்து அணியும் மோதிய போட்டியை சொல்லலாம். ஏனென்றால் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறும் என்றுதான் ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். அதற்கு காரணம் இங்கிலாந்து அணி மிக மிக அனுபவம் வாய்ந்த மிகப்பெரிய அணி. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணியோ, அதாவது தற்போது இருக்கும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியோ ஒரு கத்துக்குட்டி அணிதான். அப்படி இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியை இங்கிலாந்து அணி எளிதாக வீழ்த்திவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த போட்டியில் அப்படியே எதிர்மாறாக இங்கிலாந்து அணியை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அணி சர்ப்ரைஸ் கொடுத்தது. இதன் காரணமாக இந்த இரு அணிகளும் இருக்கும் சி பிரிவில் வெஸ்ட் இண்டீஸ் அணி புள்ளிப்பட்டியலில் மேலே சென்றுவிட்டது, இங்கிலாந்து அணி கீழே சென்றுவிட்டது. ஆகவே இன்னும் அடுத்து ஏதேனும் ஒரு போட்டியில் இங்கிலாந்து அணி தோற்றுவிட்டால் இங்கிலாந்து அணியும் இந்த குரூப் சுற்றிலிருந்து வெளியேறிவிடும் அபாயம் உருவாகியிருக்கிறது. ஒருவேளை இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் கூட இதேபோல சி பிரிவில் இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை தவிர்த்து மற்ற அணிகள் ஒரு போட்டியில் தோற்று மீதமுள்ள போட்டிகளில் வெற்றி பெற்று வந்தால் அப்போதும் ரன் ரேட் அடிப்படையில் இங்கிலாந்து அணி வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது. ஆகவே இந்த உலகக்கோப்பை தொடரில் முதல் ஆபத்து என்பது வெஸ்ட் இண்டீஸ் அணியால் இங்கிலாந்து அணிக்கு ஏற்பட்டது. இப்போது அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் பி பிரிவில் ஆஸ்திரேலிய அணியும் ஜிம்பாப்வே அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டிதான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஏனென்றால் நேற்று இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி சூப்பராக விளையாடியிருந்தது. அதாவது இந்த போட்டி நடைபெற்ற பிச்சின் தன்மை என்பது பந்து வீச்சிற்கு சாதகமான பிச்சாகும். ஆகவே அப்படிப்பட்ட பிச்சில் வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 20 ஓவர்கள் முடிவில் 169 ரன்கள் வரை எடுத்திருந்தது ஜிம்பாப்வே அணி. பின்னர் இந்த 169 ரன்கள் என்பது மிக மிக எளிமையான இலக்குதான் என்று எண்ணி ஆஸ்திரேலிய அணியும் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படி பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி எதிர்பார்த்த அளவுக்கு அதிரடியாக விளையாட முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறியது. பின்னர் ஒரு கட்டத்தில் நிதானமாக விளையாடினால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து ஆஸ்திரேலிய அணி ஓரளவுக்கு நிதானமாகவும் விளையாடி பார்த்தது. ஆனால் ஜிம்பாப்வே அணி பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டதால் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் வெறும் 146 ரன்கள் எடுத்திருந்த போதே ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் ஆனது. இதன் காரணமாக இந்த போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மூலமாக இந்த அணிகள் பங்கு பெற்றிருக்கும் பி பிரிவில் தற்போது ஜிம்பாப்வே அணி புள்ளிப்பட்டியலில் மேலே வந்துவிட்டது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா அணி இந்த புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறது. இப்போது 2வது இடத்தில் ஜிம்பாப்வே அணி வந்துவிட்டது. ஆக இனிமேல் இந்த தொடரில் ஆஸ்திரேலியா அணியால் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று முதல் 2 இடத்தை பிடிக்க முடியுமா என்று கேட்டால் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க. அதற்கு காரணம் இனிமேல் இந்த தொடரில் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடித்தால் மட்டும்தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியும். அப்படி பிடிக்க வேண்டுமென்றால் ஆஸ்திரேலிய அணி இலங்கை அணியை வீழ்த்த வேண்டும். ஆனால் இந்த உலகக்கோப்பை தொடர் இலங்கை மற்றும் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் இலங்கையின் சொந்த மைதானத்தில் ஆஸ்திரேலிய அணி இலங்கை அணியை எதிர்கொள்ள வேண்டும்.
அந்த ஒரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறுவது மிக மிக கடினமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இலங்கை அணியை சொந்த மண்ணில் வைத்து வீழ்த்துவது என்பது கொஞ்சம் கடினம்தான். அதுவும் இப்போது ஜிம்பாப்வே அணியிடமே ஆஸ்திரேலிய அணி தோற்று இருப்பதால் அந்த ஒரு பதட்டம் என்பது அதிகமாகவே ஆஸ்திரேலியா வீரர்களுக்கு இருக்கும். இதே பதட்டத்தோடு இலங்கை அணியை சொந்த மண்ணில் எதிர்கொண்டு வீழ்த்துவது என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லை என்று கூட சொல்லலாம். ஆகவே இப்போதே சொல்லிவிடலாம், இந்த குரூப் சுற்றிலிருந்து, அதாவது இந்த உலகக்கோப்பை தொடரில் முதல் சுற்றிலேயே ஆஸ்திரேலிய அணி வெளியேறிவிட்டது என்று. இது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கிறது. ஏனென்றால் இதுபோன்ற முக்கியமான உலகக்கோப்பை தொடர்களில் பங்களாதேஷ் அணி, ஆப்கானிஸ்தான் அணி போன்றவைகள்தான் ஏதாவது ஒரு பெரிய அணியை வீழ்த்தி முக்கியமான சுற்றிலிருந்து வெளியேற்றிவிடும். ஆனால் இப்போது ஜிம்பாப்வே அணி ஆஸ்திரேலியா போன்ற ஜாம்பவான் அணியை முதல் முறையாக குரூப் சுற்றிலிருந்து வெளியேற்றியிருக்கிறது. மேலும் இதன் மூலம் இந்திய அணிக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று உருவாகியிருக்கிறது. ஏனென்றால் எப்படியும் இந்த முதல் சுற்றில் இந்திய அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். அப்படி அடுத்த சுற்றுக்கு இந்திய அணி செல்லும்போது ஜிம்பாப்வே அணியோடு தான் அடுத்த சுற்றில் இந்திய அணி மோதுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஜிம்பாப்வே அணியை எளிதாக வீழ்த்தி செமிஃபைனல் சுற்றுக்கு இந்திய அணி எளிதாக சென்றுவிடும். ஒருவேளை இந்த இடத்தில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெறாமல் இருந்திருந்தால், ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தால் அடுத்த சுற்றில் இந்திய அணி ஆஸ்திரேலியா போன்ற பலம் வாய்ந்த அணியோடு விளையாட வேண்டியது இருக்கும். ஆக அப்படி ஒரு இக்கட்டான சூழலை இந்திய அணிக்கு ஏற்படுத்தாமல் பார்த்து கொண்டது ஜிம்பாப்வே அணி. ஆக மொத்தம் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்திய ஜிம்பாப்வே அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது ஜிம்பாப்வே நாட்டு ரசிகர்களுக்கும் அதே சமயம் இந்திய அணி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் அணிக்கும் இந்த முதல் சுற்றிலேயே பயங்கரமான சவால்கள் காத்திருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு எதிராக ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கும் போட்டியில் கண்டிப்பாக தோற்றுவிடும். அப்படி தோற்றுவிட்டால் அடுத்த ஒரு போட்டியில் கூட பாகிஸ்தான் அணி தோற்றுவிடக்கூடாது. ஆனால் அடுத்ததாக நமீபியா அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி ஒரு போட்டியில் விளையாடி வெற்றி பெற வேண்டும். இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி தோற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு காரணம், ஏற்கனவே இந்த தொடரில் இருந்து நமீபியா அணி வெளியேறிவிட்டது. ஆகையால் நமீபியா அணிக்கு இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு காரணத்தால் நமீபியா அணி வந்தா வருது போனா போகுது என அதிரடியாக விளையாடும். ஆனால் பாகிஸ்தான் அணிக்கோ இந்த போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஆகவே கொஞ்சம் பதட்டத்தோடு தான் விளையாடும். அதுபோன்ற சூழ்நிலையில் பாகிஸ்தான் அணி தோற்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஒருவேளை நமீபியா அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி தோற்றுவிட்டால் கண்டிப்பாக இந்த குரூப் சுற்றிலிருந்து பாகிஸ்தான் அணியும் வெளியேறிவிடும் அபாயம் உருவாகியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே நெதர்லாந்து போன்ற கத்துக்குட்டி அணியோடு முதல் போட்டியிலேயே பாகிஸ்தான் அணி போராடி கடைசி ஓவரில் தான் வெற்றி பெற்றது. ஆகவே நெதர்லாந்து அணியை விட பலம் வாய்ந்த அணிதான் இந்த நமீபியா அணி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி தோல்வியடைந்து இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டதை பற்றியும், அதே போல ஒரு நிலைமை இங்கிலாந்து அணிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது பாகிஸ்தான் அணிக்கும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட போகிறது. ஆக நமீபியா அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி எளிதாக வெற்றி பெறுமா அல்லது தோல்வியடையவும் வாய்ப்பிருக்கிறதா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.